இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் மட்டும்தான், மற்றபடி எந்த ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனோ இல்லை அதர் ஃபேக்ட்ஸோ கிடையாது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் அக்கார்டிங் டு வாட் ஐ சி ஆன் திஸ் டாபிக். ஸோ வாங்க. இந்தியாவின் அரசியல்வாதி மற்றும் திரைப்பட நடிகர். சிறு வயதில் முதலே சினிமாவின் மீது ஆர்வம் கொண்டவர். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். தனது நண்பனின் உதவினால் தனக்கு இருந்த ஆர்வத்தால் சினிமாவின் நடிப்பது என முடிவெடுத்து சென்னைக்கு வந்தார் கேப்டன் விஜயகாந்த். பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979ஆம் ஆண்டு M.A. கஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை என்ற படத்தில் தன் திரைப்பட பயணத்தை தொடங்கினார். விஜயராஜ் என்ற தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சட்டம் ஒரு இருட்டரை, தூரத்து இடி முழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழன் முன்னணி நடிகராக வலம் வந்தார். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட படங்கள் நடித்துள்ளார் விஜயகாந்த். 1984ஆம் ஆண்டு ஒரே ஆண்டில் மட்டும் 18 படங்களில் நடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 1999ஆம் ஆண்டில் நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாத இருந்த நடிகர் சங்க கடன்களை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிக வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாவை நடத்தி வட்டியின் மூலமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வு திட்டத்தை அறிமுகம் செய்தார். 2002இல் காவேரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களுடன் இணைந்து 2002ஆம் ஆண்டு காவேரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களுக்கும் ஒன்றிணைந்து நீர் தராத கர்நாடகாவிற்கு மின்சாரம் இல்லை என்ற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை திருநெல்வேலியில் நடத்தினார். 2000ஆம் ஆண்டு பிறகு 12ஆம் தேதி ரசிகர் மன்றத்திற்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றி அடைந்தனர். 2002 ராஜ்யம் என்ற படத்தில் இருந்து அரசியல் வசனம் குறித்து அவரின் படம் பட்டாசாக வெடிக்க தொடங்கியது. விஜயகாந்த் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலே ஆளுங்கட்சியினர் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்தனர். ஊர் ஊராக சென்று தன் ரசிகர் மன்றம் நிர்வாகிகளை சந்தித்து ஆரம்பித்தார். சென்ற இடங்களெல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. ரஜினிகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடக்கம் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டி தொடங்கினார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்திற்காக விஜயகாந்த் மண்டபம் கையகப்படுத்துவதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் பறந்தது. இந்நிலையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 232 தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிறுத்தினார். பாமகவின் கோட்டையாக விருதாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார் விஜயகாந்த். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமாக வாக்குகளை பெற்றது தேமுதிக. தனித்து போட்டிட்டு வந்த விஜயகாந்த் முதன் முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நடைபெற்ற முதல் கூட்டத்தொடரில் விஜயகாந்திற்கும் ஜெயலலிதாவிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதிமுக தேமுக கூட்டணி முறிந்தது. விஜயகாந்த் தன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கென லட்சக்கணக்கில் கல்வி நிதி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் பிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபம், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச கல்யாணம், கேப்டன் ஸ்மார்ட் அகாடமி என கலக்கினார். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்ச்சிகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவினார். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதலாக முன்வந்து நிவாரண பொருளை வழங்கினார். மேலும் பல்வேறு தமிழ் சார்ந்த உரிமைய போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். இது போன்ற எண்ணிலங்கா சாதனைகளை சொந்தக்காரர் விஜயகாந்த். திரைத்துறையில் தன்னுடன் பயணிக்கும் கலைஞர்களும் சக ஊழியர்களும் தான் உண்ணும் தரமான உணவை அனைவரும் உண்ண வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கட்டளையிட்டார். அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராக இன்றளவும் வலம் வருகிறார் விஜயகாந்த்.